நன்றி, வணக்கம். படம் வேற ரகமா இருக்கு. நம்ம தலைவரோட நடிப்பு நான் இதுவே கொடுத்துருக்காரு. செம்ம ஸ்கோரிங்கு வேற லெவல். நிறைய பேர் சொல்றாங்க படம் ரொம்ப லேகா இருக்குதுன்னா அது பாத்தீங்கன்னா அது வந்து டேரக்டர் தான் கேட்கணும். அவனுக்கு சொல்லுவானுங்க 1000 மட்டும் மஸ்குன்னு, அவனுக்கு கூட மயிராண்டி ஒத்து இல்லைண்ணா. எந்த அளவுக்கு எதிர்பார்த்தீங்க? இல்ல நல்லா இருக்கும்னு நினைச்சோம், ஒரு நல்லா இல்ல படம். அதான் ரொம்ப போர் அடிக்குது கதையே. இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துருக்கலாம். சரிங்க. இப்போ தமிழ்நாடு எவ்வளோ இதுல இருக்குது, ஆனால் அந்த இது படம் வந்து சார் நல்லா இருக்கு. ஆனால் பார்க்கலாம் சார் படம். பார்க்கலாங்க சார். ஆனால் அந்த கதையெல்லாம் அவ்வளோ ரொம்ப இதுவாகுது சார். 3 மாசம் வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் ஸ்டோரி, பட் அது கான்செப்ட் எடுத்திருக்காங்க. அது ஃபேமிலியோட தாராளமா பார்க்கலாம். நாகார்ஜுன் வந்து அவர் ஆல்வேஸ் நல்ல ராக்ஸ் பிக் ஸ்டார். அவரோட ரோல் நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே சார். ஃபைன் சார். ரேட்டிங் கொடுக்குறதுக்குலாம் அது இல்லை. மூவி இஸ் ஓகே, ஃபைன், ஒன் டைம் வாட்சபிள். நல்லா இல்லைங்க, எல்லாமே பக்காவாக இருக்குங்க. அதாவது என்ன சொல்கிறதுங்க, படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருக்கு, கண்டிப்பாக பார்க்கலாங்க. எல்லாரும் வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு. அதுதான் எப்படி படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். சரிங்க. சாங்ஸ்னா அதான் படத்துக்கு ஏற்ற மாதிரி இது படம். ரேட்டிங் பார்த்தீங்கன்னா அதை தான் சொல்கிறேன்ல, இது ஹிட் ஆக வேண்டிய படம், கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். நெகட்டிவ் எல்லாம் இல்லை, இப்போ எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஓகேங்களா, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. பட ஸ்டோரிக்கு வந்து ஓகே தான். தீம்ஸு, டைட்டில்ஸு, ஆக்டிங் எல்லாருக்கும் நல்லா தான் இருந்தது. ஓவரால் ஒரு ஃபேமிலியோட வாட்சபிள் தான் இது. ஓவரால் ஒரு டீசென்ட் மூவி தான். செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த ஒரு சில சீன்ஸ் லேக் ஆச்சு, எங்கன்னு தெரியாது. ஆனால் வந்து செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து ஆனால் ப்ரெடிக்டபிளாக பண்ணிடுறாங்க, அவ்வளோ. சாங்ஸ்லாம் வந்து அவ்வளோன்னு சொல்ல முடியாது. தீம்ஸ் கொஞ்சம் டீசெண்டாக இருந்தது. இந்த படம் அவனோட ஸ்டோரிக்காக ரேட்டிங் வந்து 8.5 கொடுக்கப்படும். போனதே வந்துட்டு தான் கரெக்டா இருக்கு ப்ரோ. நிறைய பேர் நெகட்டிவா அதெல்லாம் இல்ல, செம்மையா இருக்கு ப்ரோ. வரலாம் படத்துக்கு. அவங்கலாம் நல்லா பண்ணிக்கிறாங்க ப்ரோ. கதையில அப்படியே வாழ்ந்துக்கிறாங்க.